வணக்கம். இன்றைய ஆதவன் பார்வையில் 29 ஆண்டு காலமாக காவல்துறையில் பல்வேறு பிரிவில் சிறப்பான முறையில் பணியாற்றிய காவல்துறையினருக்கு எஸ்பி பாராட்டு தெரிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். 1996ஆம் ஆண்டில் காவல்துறையில் காதலித்த காக்கிச் சட்டைக்குள் தன் அடையாளம் பதித்த ஏடிஎஸ்பி ஹரிகுமார் 29 ஆண்டு காலமாக காவல்துறையில் பல்வேறு பதவிகளான எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஎஸ்பி என பதவிகள் வகித்து வந்த இவர் தற்போது திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் 29 ஆண்டு காலமாக மக்களின் மத்தியிலும் காவல்துறையினரின் மத்தியிலும் எந்த ஒரு ரிமார்க் இல்லாமல் சிறப்பான முறையில் பணியாற்றியதற்காக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கௌரவ சான்றிதழுக்காக முதலாவது என்னுடைய ஹீரோ எஸ்ஐயாக பணியாற்றிய எனது தகப்பனார் கோவிந்தராஜ், தாயார் சரோஜினி அவர்களுக்கு முதலாவது நன்றிகளையும் எனக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சிறப்பான முறையில் பணியாற்றியதற்காக காவல்துறையிலும் மக்கள் மத்தியிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு என்ன சந்தோஷமான நாள்னா, என் சர்வீஸில் இது வரைக்கும் 30 வருஷம் சர்வீஸில் எந்த வித ரிமார்க் இல்லாமல், நோ அட்வர்ஸ் நோட்டீஸ் இல்லாமல் இது வரைக்கும் சர்வ் பண்ணி நல்ல பேர் புகழ் எடுத்து நல்லா எடுத்துருக்கேன். ஃப்ரம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஎஸ்பி, அப்போ ஏடிஎஸ்பி ஆயிருக்கேன். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கள் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் பெருமாள் சார் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இதில் எனக்கும் கொடுத்தாங்க இந்த சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து 30 வருஷம் யார் சர்வீஸ் பண்ணி நல்லா அன்பிளீமிஸ்டு சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இதை எந்த வாழ்நாள் சாதனை இது மாதிரி இது வந்து கிடைக்குதுன்னா, அப்போ என்ன தான் ரிவார்டு வாங்கினாலும் என்ன பண்ணாலும் எங்கன்னா வாங்கினாலும் இது மாதிரி ஒரு 30 வருஷம் சர்வீஸில் எந்த ரிமார்க் இல்லாமல் வாங்குறது, இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப பெருமை மிக்கது. இதை வாங்கணும்னா நம்ம ஈஸியாக அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. 30 வருஷம் நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம இந்த உத்தியோகத்துக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணது, நம்ம இந்த பப்ளிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, இந்த யூனிஃபார்ம் காக்கி எவ்வளோ லவ் பண்ணி போட்டு இதில் வாழ்கிறோமோ அந்த ஆசை பாசம் எல்லாம் இதில் வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி ஏடிஎஸ்பி ஆகி இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இது வந்து பெரிய ஒரு கடவுளோட கையிலேருந்து கிடைக்கிற சர்டிஃபிகேட் மாதிரி. இது என்றைக்குமே வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா நம்ம போன ஜென்ம புண்ணியம், நம்ம அப்பா அம்மா பண்ணது தான். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து மை டேடி இஸ் எ ஹீரோ, எங்கள் அம்மா என் கடவுள். அவங்க 2 பேரும் வந்து வழிகாட்டினாங்க. அது இல்லாமல் என்னோட முன்னோர்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அனைத்து மேலதிகாரிகள், எங்கள் எல்லா மேலதிகாரிகளும் நான் நன்றி சொல்கிறேன். அவங்களாம் என்னை வந்து கைட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை வந்து வர வச்சு 30 வருஷத்தில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா எங்களை மேலுடைய ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் யாராவது வேலை பார்த்தனோ எல்லா கமிஷனர்ஸு, அதே மாதிரி எஸ்பிஸு அண்டு டிஐஜிஸு அண்டு அடிஷ்னல் கமிஷனர்ஸ் அவங்களாம் இன்றைக்கி வந்து எனக்கு பண்ண வச்சு தான் இன்றைக்கி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினேன். அவங்களுக்கு நான் முதற்கண் நன்றி சொன்னேன். காவல் கண்காணிப்பாளருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த கிடைக்கிறதுல சர்டிஃபிகேட்டில். அதுவும் அரசுலேருந்து இந்த அரசு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அரசு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இது கவர்மெண்ட் வருது மாதிரி நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.